பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் திறந்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 11வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 வரை. அதாவது அந்த அதிகாரத்தோட கடைசி பகுதி, 3வது பகுதி. இதையும் அவர் யாரு, நம்ம சோப்பார் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. நண்பர், யோபுவின் நண்பர். யோபு தன்னுடைய நண்பருக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாரு. இந்த 13வது வசனத்துல இருந்து அவர் என்ன சொல்றாரு, யோபுவை அழைத்து, நீ உன்னுடைய கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் தஞ்சமட, அவர்கிட்ட போய் நீ உன்னுடைய குற்றங்கள் எதுவும் இருந்தா மன்னிப்பீராங்க அப்படின்ற மாதிரி தேவன் கிட்ட நீ போய் போனேன்னா உனக்கு என்ன ஆகும், உன்னுடைய துக்கம், உன்னுடைய கஷ்டங்கள் இது எல்லாமே அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், தேவனிடத்துல போகணும். போகும்போது நீ போயிட்டு நீ என்ன செய்யணும், இது கைகளை விரித்து அவர்கிட்ட கேட்கும்போது நீ உன்னுடைய குற்றங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் உன்னை விட்டு அகற்றி போட்டு நீ நிம்மதியா இருக்கலாம். அப்பதான் நீ நிம்மதியா உன்னுடைய நித்திரை உனக்கு ஆதாயமாக இருக்கும். நீ நிம்மதியாக நல்ல விதமாக வாழலாம். நீ முந்தி இருந்த மாதிரியே அப்படிதான் இருந்தார். உன்னுடைய முகம் இருளடைந்திருக்கிற உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். அப்படி பிரகாசிக்கும் போது அநேக ஜனங்கள் உன்னிடத்தில் சஜஷன்ஸ் எல்லாம் கேட்க வருவாங்க. அப்படிதான் அந்த பெரும் செல்வந்தரா இருக்கும்போது இருந்தாரு. அதனால உன்னுடைய அக்கிரமங்களை நீ அகற்றி போட்டு உன்னுடைய பாவங்களை உன்னுடைய வீட்டை விட்டு அகற்றி போட்டேன்னா எல்லாமே இந்த மாதிரி நிகழும். நீ நிம்மதியா தூங்கலாம். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னுடைய இருள் சூழ்ந்த முகம் ஒளி பெற்று நீ அநேகருக்கு வெளிச்சமாயிருக்கலாம். ஆனா அதே நேரம் துன்மார்க்கன் அப்படின்றத கடைசி வசனத்துல குறிப்பிட்டிருக்காரு. துன்மார்க்கனுக்கு என்னென்ன நிகழும் அப்படின்னு. துன்மார்க்கன் அவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறான். பாவங்களை செய்து கொண்டே இருக்கிற துன்மார்க்கனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய சுவாசம், அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அழிஞ்சு போயிடும். இறக்கின்ற மனிதனுடைய கடைசி சுவாசம் போல அவனுடைய அனைத்து நம்பிக்கைகளும் அவனை விட்டு அகன்று போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. இதோட அவரு சொன்ன பகுதி நிறைவடைகிறது. அடுத்த அதிகாரத்துல யோபு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அல்லேலூயா.